Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டி delicious டக்குன்னு ரெடி பண்ற மாதிரி mango pudding எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சோ ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் milk சேர்த்துட்டு பாயில் பண்ணிக்கோங்க. milk நல்லா பாயில் ஆகட்டும். தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் சுகர் சேர்த்திருக்கேன். 2 ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது டோட்டலா ஆப்ஷனல் தான், பட் சேர்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மில்க் திக்கா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். சோ நல்லா லம்ப்ஸ் இல்லாம மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வெச்சிருங்க. இருக்கட்டும் இது சைடுல. இப்போ நம்ம 2 மேங்கோஸ் எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரஃபா சாப் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க இந்த மாதிரி. சோ இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ ரஃபா சாப் பண்ண மேங்கோஸ் சேர்த்துக்கலாம். சோ இப்போ இந்த மேங்கோஸ்ல ஆல்ரெடி ரெடி பண்ண மில்க் இருக்கு இல்லீங்களா, அது சேர்த்துக்கோங்க. பாருங்க எவ்வளவு க்ரீமியா இருக்கு மில்க். இப்போ நான் மேங்கோ எசன்ஸ் ஒரு 2 டிராப் சேர்த்துக்கிறேன். இது டோட்டலா ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லனா ஸ்கிப் பண்ணிடுங்க, நோ ப்ராப்ளம். நல்லா ஸ்மூத்தா blend பண்ணி எடுத்துக்கோங்க, தண்ணி எல்லாம் எதுவுமே சேர்த்துறாதீங்க. சோ பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா சில்கியா இருக்கு பாருங்க இது. சோ இப்போ இது சைடுல இருக்கட்டும். இப்போ இன்னொரு pan எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 500 ml வாட்டர் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ அகர் அகர் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அகர் அகர் தண்ணியில நல்லா டிசால்வ் ஆகிடணும், அது வரைக்கும் நீங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. டோட்டல் டைம் 10 மினிட்ஸ் எடுக்கும். இப்போ தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல அகர் அகர் வச்சு நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன், ப்ளீஸ் சேனல் போய் பாருங்க. சோ பாருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வெச்சிரலாம். இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ண மேங்கோ பேட்டர் இருக்கு இல்லீங்களா, சோ அது அகர் அகர்ல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லம்ப்ஸ் எதுவுமே இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ பாருங்க நல்லா இது மிக்ஸ் ஆயிடுச்சு. எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு பாருங்க, ரொம்ப சில்கியா இருக்கு, லம்ப்ஸே இல்ல. இப்போ நம்ம ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்க பவுல்ல இல்லனா பிளேட்ல உங்களுக்கு எதுல செட் பண்ணணுமோ அதுல நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஸ்மால் பவுல்ஸ் இல்லனா டீ டம்ளர்ல கூட நீங்க சேர்த்துக்கலாம். சோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு மேலே குட்டி குட்டியா மேங்கோஸ் நான் சாப் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இது டோட்டலா ஆப்ஷனல் தான், டெக்கரேஷன் பர்பஸ்க்கு தான் போட்டிருக்கேன். சோ இப்போ நான் கொஞ்சமா பிஸ்தா சேர்த்திருக்கேன். 2 hours ஃப்ரிட்ஜ்ல வச்சு நான் எடுத்திருக்கேன். பாருங்க 2 hours அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எவ்வளவு நல்லா செட் ஆயிருக்கு பாருங்க. நீங்க வெளியில வச்சாலும் செட் ஆகும், பட் ரொம்ப டைட்டா இருக்காது, தொளதொளன்னு இருக்கும். நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா டைட்டா ஸ்டிஃபா இருக்கும். சோ சாப்பிடுறதுக்கும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு இந்த மாதிரி பிளேட்ல ட்விஸ்ட் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளவு சூப்பரா இது ஆகுது பாருங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியா இருந்தது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. சோ இப்போ நான் கட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க ரொம்ப நல்லா செட் ஆயிருக்கு. நீங்க கண்டிப்பா ஃப்ரிட்ஜ்ல வச்சு நீங்க எடுத்துக்கோங்க. பாருங்க பார்க்கிறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. சாப்பிடுறதுக்கும் ரொம்ப டேஸ்டியா இருந்தது. மேங்கோ சீசன்ல கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். Thank you so much. Thanks for watching.